திருக்குறள் மதம் சாராதது. அதற்கு மத பூச்சு பூசினால் திருவள்ளுவரின் கண்ணீரே அதை கழுவி விட்டுவிடும். அந்த காவியை அதுவே சலவை செய்து விட்டுவிடும். இவ்வளவு பெரிய திருக்கூட்டம் திருவள்ளுவருக்கு கூடுவது அதிசயம். திருவள்ளுவர் மன்றங்கள் இருக்கின்றன. 20 பேர், 30 பேர், 40 பேர் என்று கூடுவார்கள். இன்னும் திருக்குறள் நாம் நினைத்த உயரத்திற்கு தன் எல்லையை தொடவில்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உலக புகழ்பெற்ற பைபிள் 2500 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது மதம் சார்ந்தது. நம் திருக்குறள் மதம் சாராதது. அதற்கு மத பூச்சு பூசினால் திருவள்ளுவரின் கண்ணீரே அதை கழுவி விட்டுவிடும். அந்த காவியை அதுவே சலவை செய்து விட்டுவிடும். திருவள்ளுவரின் நேர்மையை, திருவள்ளுவருடைய உறுதியை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. 2500 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பைபிள். வெறும் 58 மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருக்குறள். போதாது. இந்த உலகத்தின் பெருமொழிகளிலெல்லாம் திருக்குறள் மேம்பட வேண்டும். இந்த நாட்டுக்கு வருகிற அயல் நாட்டு விருந்தினர் யாருக்கும் முதல் பரிசாக திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது என் எண்ணம். இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் தெரியாமல், திருக்குறளை எழுதாமல் யாரும் அரசு பணியில் சேர்ந்துவிட முடியாது என்ற நிச்சயமான ஒரு திட்டம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.